Hello my dear students, I welcome you all for my channel Science with Elil. Today நம்ம Science answer key தான் பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்டோட Science answer key தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிரேஸ் மார்க் எதுவும் கிடையாது. ஸோ நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு 12 ஒன் வேர்டு ஆன்சர்ஸ் இருக்குது. இந்த 12 ஒன் வேர்டு ஆன்சர்ஸும் கரெக்டாக இருந்தால் யூ கெட் 12 மார்க்ஸ். தென் 13th கொஸ்டின் 2 மார்க்ஸ் 7 எழுதணும். 13th கொஸ்டினுக்குரிய ஆன்சர் ஒன்று அந்த P ப்ரப்போர்ஷனல் டு 1/V அப்படின்னு சொன்னாலும் 2 மார்க்கு, இல்லை கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தால் 2 மார்க்கு, அதர்வைஸ் PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னால் கூட 2 மார்க்கு. ஸோ பாய்ஸ்லாம் ஏதாவது ஒன்று சொன்னாலே ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 14 ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் டெஃபினிஷன் சொன்னாலும் 2 மார்க்கு, இல்லை ஃபார்முலா மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணாலும் 2 மார்க். தென் கொஷின் நம்பர் 15 ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடுன்னு எழுதினாலும் சரி, இல்லை ஃபார்முலா சொன்னால் 1 மார்க்கு. தென் அந்த ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணால் 1 மார்க், டோட்டலாக 2 மார்க்ஸ். தென் கொஷின் நம்பர் 16 அசிட்டோன் ஆர் ப்ரப்பனோன்னு சொன்னால் 1 மார்க்கு. ஃபார்முலா எழுதணும், எந்த வேலை வேணால் எழுதலாம், 1 மார்க் given for you. தென் கொஷின் நம்பர் 17 blood circulates twice through the heart in one complete cycle, so it is called double circulation சொன்னால் 2 மார்க். Then question number 18 endocrine gland and exocrine gland difference any 2 points எழுதுனா 2 mark. Then question number 19 same any 2 points எழுதுனா 2 mark will be given for you. Then question number 20 அதே மாதிரி ஒரு 2 points எழுதுனா 2 marks. Question number 21 ஒவ்வொன்றுக்கும் half marks, so 4 into half 2 marks. Question number 22 கரெக்ட் ஃபார்முலா எழுதியிருக்கணும், கரெக்டாக ஆன்சர் கொண்டுட்டு வந்துட்டு யூனிட்டோடு எழுதியிருந்தால் அதுக்கு 1 மார்க், ஸோ டோட்டலாக 2 மார்க்ஸ். தென் பார்ட் 3 7 4 மார்க் கொஷின் எழுதணும். 23 கொஷின் நம்பர் 23 லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எனி 2 பாயிண்ட்ஸ் எழுதினாலும் 2 மார்க்கு. தென் இந்த கரெக்டான 23Bயில் பார்த்தனா கரெக்டான இந்த டயக்ராம் போட்டிருக்கணும், அதுக்கு 2 மார்க். தென் கொஷின் நம்பர் 24A linear expansion superficial expansionக்கு any 2 points எழுதுனா 2 mark. Then ratio of the true rise in the volume of the liquid per degree rise in temperature to its unit volume correct definition எழுதுனா 2 mark. Then question number 25 factors affecting the velocity of sound என்னென்னு சொன்னால் 1 மார்க்கு. தென் டென்சிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 1 மார்க்கு, டெம்பரேச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 1 மார்க்கு, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 1 மார்க், டோட்டலாக 4 மார்க்ஸ். தென் கொஷின் நம்பர் 26 A எஸ் டியூரிங் தி ஆட்டம் பாம் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட்டும் ரேடியேஷன் கேன் பி அஃபெக்டட் ஜெனட்டிக்கலி இந்த 2 பாயிண்ட் எழுதுனா 2 மார்க். தென் 26Bயில் ஏதாவது 2 நீ எழுதினாலே உனக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க யூசர்ஸ், ரேடியோ ஐசோடோப்போட யூசர்ஸ், ஸோ டோட்டலாக 4 மார்க்ஸ். தென் கொஷின் நம்பர் 27 கோவேலண்ட் பாண்ட் ஆர் அயனிக் பாண்டுன்னு சொன்னால் 1 மார்க்கு, எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொன்னால் 1 மார்க்கு, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ் அலாங் த பீரியட் டிக்ரீசஸ் அலாங் த குரூப் அப்படின்னு சொன்னால் 2 மார்க்ஸ், ஸோ டோட்டலாக 4 மார்க்ஸ். தென் கொஷின் நம்பர் 28 கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனோட ஈக்குவேஷன் கண்டிஷனோட கொடுத்தா 4 மார்க்ஸ். கொஷின் நம்பர் 29 கரெக்டாக ஃபஸ்ட்டு ட்ரெக்கியல் வால்ஸ் ஆர் சப்போர்ட்டட் பை ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் விச் ஹெல்ப் இன் த ஃப்ரீ பேசேஜ் ஆஃப் ஏர்னு சொன்னால் 2 மார்க். தென் அடாப்டேஷன் ஆஃப் லீச் அதில் சொல்லியிருந்தா எனி 2 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தாலே 2 மார்க். தென் கொஷின் நம்பர் 30 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூரான்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் கிளாசிஃபிகேஷன் யூனிபோலார் நியூரான்ஸ் பற்றி சொன்னால் 1 மார்க், பைபோலார் நியூரான்ஸ் பற்றி சொன்னால் 1 மார்க், மல்டிபோலார் நியூரான்ஸ் பற்றி சொன்னால் 1 மார்க், டயக்ராம்க்கு 1 மார்க், டோட்டலாக 4 மார்க். கொஷின் நம்பர் 31 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் எனி 4 பாயிண்ட்ஸ் எழுதுனா 4 மார்க். தென் கொஷின் நம்பர் 32 நம்ம பார்த்தோம்னா அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் ரியல் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா எழுதி கரெக்ட் ஆன்சர் கொண்டு வந்ததுன்னா 1 ஒரு ஹாஃப் அப்புறம் 1 ஒரு ஹாஃப்னு பிரிச்சிருக்காங்க. தென் கொஷின் நம்பர் பார்ட் 4 கொஷின் நம்பர் 33ல் A டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா என்னென்ன டைப்ஸ்ன்னு சொன்னால் 2 மார்க்கு, அந்த டைப்ஸை ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணால் 1 மார்க்கு. தென் கிரிக்கெட் கொஸ்டினுக்கு கரெக்டு நீ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா 2 மார்க், டோட்டலாக 7 மார்க். தென் கொஷின் நம்பர் 33ல் B அந்த சம்மில் நீ எஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிருக்கணும், அதுக்கு ஒரு 2 மார்க்கு.
I2 கண்டுபிடிச்சா 2 மார்க்கு, I3 கண்டுபிடிச்சா 1 மார்க். ஸோ டோட்டல் மார்க்ஸ் வில் பி கிவன் ஃபார் யூ. தென் 2 அதில் 2 வந்து பார்த்தோன்னா ஓம்ஸ் லாக்கு தனியாக ஒரு 2 மார்க். நீ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கலாம், இல்லை கரெக்ட் ஃபார்முலா சொல்லியிருந்தால் 2 மார்க். ஸோ அங்கே ஒரு 5, இங்கே ஒரு +2. ஸோ டோட்டலாக 7 மார்க்ஸ். தென் கொஷின் நம்பர் 34ல் ஏ பைனரி சொல்யூஷன்னா என்னன்னு சொன்னால் 2 மார்க்கு. கேஸ் இன் லிக்விட், சாலிட் இன் லிக்விட், சாலிட் இன் சாலிட், கேஸ் இன் கேஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் எழுதுனா 4 × 1/2 2 மார்க்ஸ். எனி ஒன் எக்ஸாம்பிள் எழுதுனா போதும். தென் அக்வஸ் சொல்யூஷன்னா என்ன, நான் அக்வஸ் சொல்யூஷனா என்ன, எக்ஸாம்பிளோட சொன்னால் 1.5 மார்க்ஸ். தென் கொஷின் நம்பர் 34ல் பி டைப்ஸ் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் 2 சொன்னோம்னா 1 மார்க். தென் ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷனை பற்றி சொன்னால் 1 மார்க். இல்லை ஈக்குவேஷன் கரெக்டாக சொல்லியிருந்தால் 1 மார்க். அதே தான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்னா என்னன்னு வேர்ட்ஸில் சொன்னாலும் சரி, இல்லை ஈக்குவேஷனில் சொல்லி இல்லை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னாலும் 1 மார்க். தென் பிஹெச் சம்மில் ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, நீ கண்டுபிடிக்கிற வேல்யூக்கு 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக 7 மார்க்ஸ். தென் கொஷின் நம்பர் 35 டிஷ்யூ சிஸ்டம் என்னென்னு சொன்னால் 2 மார்க். ஃபோட்டோசிந்தசிஸ் என்னென்னு சொன்னால் 2 மார்க். இல்லாட்டி கரெக்ட் ஈக்குவேஷன் சொன்னாலும் 2 மார்க் தான். ஏதாவது ஒரு விதமாக நீ ரெப்ரசன்ட் பண்ணால் போதும். தென் குளோரோபிளாஸ்ட் அப்படின்ற வார்த்தை இருந்தாலே 1 மார்க். தென் ரெஸ்பிரேட்டரி குவாஷன்ட்டுன்னு ஃபார்முலா எழுதினாலும் சரி, டெஃபினிஷன் சொன்னாலும் 2 மார்க். டோட்டலாக 7 மார்க். தென் கொஷின் நம்பர் 35ல் பி எனி 4 பாயிண்ட்ஸ் சொன்னால் போதும், அதுக்கு 4 மார்க். அடுத்து ஃப்ராக்மெண்ட்ஸ் பற்றி சொன்னால் 2 மார்க்கு, பாலிநியூக்ளியோடைடுன்னு சொன்னால் 1 மார்க். ஸோ டோட்டலாக 7 மார்க்ஸ். ஸோ இப்படி தான் ஆன்சர் கீ SLC 10th எக்ஸாமுக்கு உனக்கு கொடுப்பாங்க. நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு கொஷினுக்கும் என்ன மாதிரி நீ எழுதியிருக்கன்றதை ஞாபகப்படுத்திக்க. மறக்காமல் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.